தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள பண பலன்களை வழங்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மனு அளித்தார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும், நிதி பகிர்வு திட்டப்படி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியையும் வழங்குமாறு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான 1056 கோடி தொகையை நிலுவைத் தொகையையும் விடுவிக்க கோரி நிர்மலா சீதாராமனிடம் தங்கம் தென்னரசு திமுக எம்பி கனிமொழி மனு அளித்தனர். பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி இயக்கங்களின் கொடிக்கம்பங்களை 12 வாரத்தில் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் உள்ள அதிமுகவின் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்குமாறு அதிமுக பிரமுகர் சித்தன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன், பொது இடங்களில் கட்சி இயக்கம், மதம், ஜாதிக சம்பந்தமான கட்சி கொடிகளை வைப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மோதல் ஏற்படுகிறது என்றார். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறுகளும் விபத்து ஏற்படுத்துவதால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் உருவாகிறது என்றும் பொது இடங்களில் உள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரத்தில் அகற்ற நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தலைமை செயலர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருக்கு வருகிற 5ஆம் தேதி வரை சிறைக்காவல் விதித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிப்பதற்காக அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தலைமன்னார், தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு ரோந்துக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகையும் அதிலிருந்த 34 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 34 பேரையும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வருகிற 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளம் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் சுடுமண் விளையாட்டு குடுவை உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளத்தில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு நடைபெற்று வருகிறது. இதுவரை தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் குருவ பொம்மை, வட்டசில்லு, தங்கமணி, சூதுபவள மணி உள்ளிட்ட 3250 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது சிறிய அளவிலான சுடுமண் குடுவை, மனித உருவத்தின் கால் பகுதி, அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2,26,433 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இந்த பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இன்று தொடங்கிய இந்த பணி பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் MIT பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டையில் உள்ள MIT பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மின்னஞ்சல் முகவரிக்கு MIT பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மர்ம நபர் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்த தகவலின் பேரில் சிட்லப்பாக்கம் போலீசார் தாம்பரம் வெடிகுண்டு நிபுணர்கள் 4 பேர் சோதனை செய்தனர். அதில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக அனுப்பிய மெயில் வதந்தி என சோதனை முடிவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மின்சார ரயில் சேவையை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கல்வி, வேலை, தொழில் நிமித்தமாக பயணிப்போருக்கு மின்சார ரயில் சேவை மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் மின்சார ரயில்களில் தினந்தோறும் 8.5 லட்சம் பேர் பயணம் செய்கின்றனர் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டம் கடந்த ஓராண்டில் 3,300 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திமுக தொண்டர்களே எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டாலும் அதிமுக 2026இல் ஆட்சி பொறுப்பேற்று மீண்டும் பழையபடி கிராம ஊராட்சிகளாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நடிகர் மணிகண்டன் நடிப்பில் வெளியாகியுள்ள குடும்பஸ்தன் திரைப்படம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கோவையில் பல்வேறு திரையரங்குகளில் குடும்பஸ்தன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் படக்குழுவினர் கோவையில் உள்ள பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களை சந்தித்தனர். அந்த வகையில் கோவை பிராட்வே மாலில் பார்வையாளர்களை சந்தித்த படக்குழுவினர் குடும்பஸ்தன் படம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக செய்தியாளர்களை சந்தித்த படக்குழுவினர் தெரிவித்தனர். எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது. அதே மாதிரி நக்கலைட்ஸ் டீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன். 2025 தொடக்கத்தில் ஒரு 2 படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன 2 படங்கள், எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது, பாட்டில் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட்டு. எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர். ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம். இவர் பிரசன்னா ரைட்டர், ரொம்ப நல்ல. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் முறையாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 60,000-ஐ தாண்டி மக்களை அதிர்ச்சி அளிக்க வைத்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,540 ரூபாய்க்கும், 1 சவரன் 120 ரூபாய் குறைந்து 60,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 104 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பச்சையப்பன் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை செயலாளராக உள்ள துரைக்கண்ணு கல்லூரி நிர்வாகத்தில் தலையிடுவதால் மாணவர்களின் கல்வி சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் கல்லூரியின் பிரதான வாயிலை பூட்டி வைத்து மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்காமல் வரம்பு மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் போராட்டத்தால் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவானது. 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராசா அவங்கள வந்து வர வச்சிருக்காங்க சார். ரேவதி அம்மா உதவி பேராசிரியர் அவர்கள் அவங்கள வர வச்சதுனால இவங்களுக்கும் வந்து முதல்வருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது சார். பிரச்சனையா போன உடனே இடைநீக்கம் சொல்லிட்டாங்க சார். பணி இடைநீக்கம் சார். கேள்வி கேட்ட ஆசிரியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யறாங்க சார். செஞ்சதுனால அது எங்க கோவப்பட்டு நாங்க என்ன பண்ணோம், நாங்க அறவழியில நாங்க போராட்டம் பண்ணோம் சார். அது போராட்டம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். கேட்டா வீட்டுக்கு போ, ஒரு நாயை தொத்துற மாதிரி தொத்துறாங்க சார். என்ன ஒரு நாயை தொத்துற மாதிரி, வெளியே போ, நீ ஏன் கேட்பான்னு சார். நான் வந்து ஒரு குற்றவாளி கிடையாது சார். என் கல்லூரிக்கு நான் உள்ள போறேன். அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், இதுதான் உங்களுக்காக சொல்லிட்டு எதுவுமே பண்ணா வெளியே போனா நான் என்ன திருநா சார், நான் திருநா கேட்கறேன், வெளியே போக சொல்றாங்க சார். என்ன கண்டிக்கிறோம் சார். வெளியே அனுப்பி விடுறாங்க, இல்ல டிசி குடுத்துறாங்க, இல்ல பிளாக் மார்க்.